பிரியாணி தான் பண்ண போறோம். ஆனா ரைஸே இல்லாம பண்ண போறோம். எங்க அம்மா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறாங்க. எங்க டாடி வந்து சமைக்க போறாரு. சரி, என்ன நம்ம செய்யறோம்? டைம் வந்து இப்பயே பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆயிடுச்சுன்னா Welcome to our channel. எல்லாருக்கும் வணக்கம். Hope everybody is doing great. So welcome to another cooking episode in our channel. Okay. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோ. நான் ரீசெண்டாக வந்து நம்ம டேட்ஸ் லைஃப் அவங்களோட வீடியோ ஒன்று பார்த்தேன். அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான். ஸோ காப்பி தான். பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எதாவது பண்ணுவோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியுமா உங்களுக்கு? ஓகே. நான் என்ன எங்கள் அம்மாட்ட சொன்னேன்னா, அம்மா பிரியாணிக்கு தேவையான விஷயம்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை நான் ஒரு ட்விஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுக்கீங்களா? ஓகே. ஸோ வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரியாணி தான் பண்ண போறோம். ஆனா ரைஸே இல்லாம பண்ண போறோம். வந்து இது ஆமா. ஸோ நான் வந்து என்னென்ன பேசுனா பாஸ்தா, அப்புறம் வந்து சேமியா, குதிரவாளியா, சாமை, ஸோ இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வைங்கன்னு சொன்னா அதையும் எடுத்து வச்சிருக்காங்க. கேமராவில் ஃப்ரேம் ஒன்று இல்லை போயிட்டாங்க. ஓகே. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து பண்ண போகிறோம். தேஜா தான் வந்து கேமரா எடுத்து போகிறான். ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு அவர் சேனல். அம்மா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறாங்க. எங்கள் டாடி வந்து சமைக்க போகிறாரு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பிரியாணி குக்கிங் தான். பட் ரைஸ் போடுறதுக்கு பதில் மற்ற பொருள் போட்டு செஞ்சு இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? வீடியோவில் போகலாமா? ஸோ நான் வந்து இன்னைக்கு பிரியாணி கேமரா போகிறேன். இவங்க ரெண்டு பேரும் வந்து வீடியோவில் வந்து பேச சொல்கிறாங்க. அப்பப்போ நான் வீடியோவில் வந்து போகிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் எது பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் பாஸ்தா பிரியாணி. ஓகே. ஸோ நாங்கள் வந்து நைட்டு ஷூட் பண்ணிருக்கோம். மணி வந்து பின்னாடி பார்த்தா தெரியும், ஆல்மோஸ்ட் 9:30. நான் இப்போ தான் கொஞ்சம் ஒர்க்லாம் முடித்தேன். ஸோ இப்போ ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிருக்கோம். ஓகே, பாஸ்தா வந்துச்சா? கொஞ்சம் வேணும். இன்னும் 2 நிமிஷம், 2 செகண்ட் வந்துடும். சூப்பர், எடுத்து காட்டுங்க. வெந்துச்சு பாருங்க. நீர் பச்சை தண்ணி என்ன ஊற்றுறோம்? ஓகே. நல்லா சோம்பு அப்படியே போட்டு ஓ, கரண்டில மிக்ஸ் பண்ணுமா? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? மொத்த வெங்காயமா? எங்க கோல்டன் கலர்? கோல்டன் கலர் வரலையே. கொஞ்சமா இல்ல, அதுக்கு தேவையான உப்பு போடுங்க. கோல்டு மாதிரி வருது. ஆமா. என்ன பண்றோம்? தலையில இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறோம். போட்டுட்டு அவனை அப்படியே மிக்ஸ் பண்றோம். இஞ்சி விட்டுன்னு இருக்கிறோம். அவனை அப்படியே மிக்ஸ் பண்றோம். அவனை கோல்டு நேரம் வந்துட்டு தக்காளியை வந்து அவன் மேல கொட்டுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் இல்லையா, அவன் மேல வந்து தக்காளியை போட்டுறோம். ஏய், என்னடா ஒரே வீடியோல செம்மையா டெவலப் ஆயிட்டாரு. தலையில சிக்கனை போட்டுறோம். தலையில தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இப்போ மிளகாத்தூள் போடுங்க. இதெல்லாம் நம்ம இதில் கொட்டிட்டோம். மிளகாத்தூள்
அட போடுப்பா மிளகாத்தூள் அதுக்குனே இருக்கிற சிக்கனை போட்டோமா அவனுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போதும் போதும் பாஸ்தா இருக்கிறதே கம்மியா இருக்கு கரெக்டா இருக்கும் போட்டோமா சும்மா அதை கொஞ்சம் கிண்டி விடணும் அப்பதான் மிளகாத்தூள் அவனோட கொஞ்சம் போட்டோமா நானே போடுறேன்னா புதினா புதினா கொஞ்சம் தலையில புதினா போடு கொஞ்சமா கொத்தமல்லி போடுங்க ஆஹா புதினா போட்டோன்னே தான் பிரியாணி ஃப்ளேவர் வருது இந்த வாசம் வந்துச்சா வந்துச்சு இப்போ என்ன பண்றோம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஏன்னா முதலே பாஸ்தா வெந்துட்டு இல்லை இன்னும் போட்டோம்னா அது ஒரு மாதிரி குழஞ்சி தனித்தனியாக வந்துடும் அதனால ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் பச்சையா சாப்பிட்டா நல்லா இருக்காது அது ஊற்றணும் ஓப்பன் பண்ணிட்டு சிக்கன் வெந்துச்சான்னு பார்க்கணும் நல்லா வெந்துச்சு அது பார்க்கும்போதே தெரியுது பாருங்க பாஸ்டா போடுறோம் பாரு பாஸ்டா போடணும் அப்பதான் கலக்க முடியும் நல்லா கலந்துட்டு மூடிடுங்க ரைட்டுமா வாய் வச்சு பாஸ்டா ரெடி இப்போ சேமியா பிரியாணி செய்யணும் நெக்ஸ்ட் என்னென்ன டிஃப்ரெண்ட்டு புதுசாக ஒரு வேற ஒரு இன்க்ரீடியன்ட் 2 சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் மீதி ஒன்றும் கிடையாது அதே தான் மாதிரி போட்டு செய்யணும் தாளிக்கிறேன் ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து இதே இன்க்ரீடியன்ஸ் தான் கூட வந்து தயிர் ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் இந்த கல்பாசி கொஞ்சமா கல்பாசி போட்டேன் சோம்பு ஒரே ஒரு லவங்கம் ஓகே இதெல்லாம் வெங்காயம் கொட்டுறோம் வெங்காயத்தை கொட்டுறோம் அதோட சேர்த்து பச்சை மிளகா போடுறோம் பச்சை மிளகா போட்டோம் கொஞ்சம் அப்படியே வதக்குறோம் இவரையும் கொஞ்சம் பொன்னிறமா வதக்கணும் மிளகாய்த்தூள் போட்டோம் மிளகாய்த்தூள் ஓகே வா மிளகாத்தூள் போட்டோன்னே நெடி ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் நிறைய போட வேண்டாம் கொஞ்சமா போடணும் தக்காளி போடுறோம் போட்டுட்டு தக்காளி போட்டுட்டோமா அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமா தக்காளி பேஸ்ட் போடுறோம் புதினா கொஞ்சமா புதினா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சிக்கனை போட்டுறோம் சிக்கனை போட்டுட்டோம் இந்த பாஸ்தால போட்ட சிக்கன் குட்டி குட்டியா இருந்துச்சு இது பெரிய இது வந்து இதாயிடும் சீக்கிரம் வெந்துடும் எக்ஸ்ட்ரா ஆயிட்டு தயிர் சேர்க்குறோம் இதுல தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி வேக வச்சு போறோம்ல அதனால நம்ம ஈஸியா இருக்கும் ஓகே சிக்கன் ஈஸியா வேகிறதுனால அதே போதும் இப்போ கலந்துட்டு தண்ணி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த டைம்ல தான் உப்பு வைக்கணும் சேமியா போட போறோம் நல்லா கொதிக்கிறான் அவன் கையில எடுத்து போடுங்க தூவி போடுங்க அப்படி தூவி போடுங்க அப்படியே சலப்புலா சண்டை போட்டுன்னு இருப்போம் உள்ள ஒரு மூடிடணும் சேமியா சிக்கன் பிரியாணி ரெடியா ரெடி சூப்பர் பாஸ்தா பிரியாணியும் சேமியா பிரியாணியும் செஞ்சாச்சு இப்போ வந்து என் டாடிக்காக ஒரு வெஜ் இப்போ வந்து எது வெஜ் செய்ய போறீங்க சாம அரிசி வச்சு பண்ணுவோம் இதுவும் ஒரு சேம் ப்ராசஸ் தான் அதனால கேரட் வாவ் பீன்ஸ் கேரட் பட்டாணி வெரி குட் பச்சை பட்டாணி ஓகே இப்போ மசாலா போடுறோம் மசாலா போட்டு வெங்காயம் போடுறோம் வெங்காயம் பச்சை மிளகா போடுறோம் கையே யூஸ் பண்ணதா இவ்வளோ நேரத்துக்கு அது நான் தான் பார்க்கணும் கரண்டிலேயே கடகட கையில் எவ்வளோ
அவர் வந்து ஃபாரின் செஃப். கை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கையில ஊற்றி டேஸ்ட் பண்ணுவாராம். அதை மட்டும் பண்ணுவாராம், இது போய் கையில பண்ண மாட்டாங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. வெந்தோடனே இந்த சாம அரிசியை நல்லா போடணும். ஆனால் இந்த இது நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். எப்படின்னா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இப்போ எடுத்து போட்டேன். கரெக்டாக இருக்கும். சூப்பர், செம்மையா வந்துச்சு. சாமை வெஜ் பிரியாணி ரெடியா? ரெடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். குக்கிங் இஸ் ஓவர். ஆக்சுவலா நாங்க வந்து 4 டிஃப்ரெண்ட் டைம்ஸ் பிளான் பண்ணோம். பட் டைம் வந்து இப்பயே பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆயிடுச்சு. நான் காலைல பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கு. ஸோ அதனால 3 ஐட்டமும் நிறுத்திட்டோம். ஒன்று வந்து பாஸ்தா சிக்கன் பிரியாணி, அதாவது பிரியாணி டைப்ல பாஸ்தா இது போட்டு. செகண்ட் வந்து சேமியா சிக்கன் பிரியாணி. அது நார்மலா நிறைய நம்ம முஸ்லீம் நண்பர்கள் கல்யாணத்துலாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். சேமியா போட்டு சிக்கன் பிரியாணி டைப்ல. இன்னொன்று வந்து சாம அரிசி போட்டு வெஜ் பிரியாணி. நான் வந்து சிக்கன் வந்து சாப்பிடக்கூடாதுன்றதால எனக்காக வெஜ்ஜு. ஸோ இவங்கெல்லாம் சிக்கன் சாப்பிடுவோம். நான் மட்டும் டேஸ்ட் மட்டும் லைட்டாக அந்த சேமியாவையும் பாஸ்தாவையும் டேஸ்ட் பண்ணி மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ வாங்க டேஸ்டிங் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இதில் செய்யும் போதே ரொம்ப டெம்ட் ஆனது வந்து சேமியா. ஸோ நான் சிக்கன் சாப்பிடல, வெறும் சேமியா மட்டும் லைட்டாக டேஸ்ட் பண்ணுறேன். சேமியா ஃபர்ஸ்ட் போயிட்டு ஏழரை ஆஹா எக்ஸலண்டா இருக்கு. ஆக்சுவலா என் முன்னாடி சிக்கன் செம்ம டேஸ்டா இருக்கு. எக்ஸலண்டா இருக்கு. அடுத்து வந்து பாஸ்தா சிக்கன் இல்லாம ரெண்டுமே ஒரே மசாலா தான். ஆனா இந்த ஃப்ளேவர், அதாவது இந்த டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கு, இந்த டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து நம்ம அப்படியே ரைஸ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு, ரைஸ் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. இது வந்து கொஞ்சம் அந்த பாஸ்தா வந்து, இந்த பாஸ்தா வந்து ரொம்ப எவ்வளவு வேக வச்சாலும் அந்த லைட்டா அந்த கருக்குல அந்த இது இருக்கு, ஃபீல் இருக்கு. ஐயோ மக்களே, சீரியஸாவே நான் இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரெண்டுமே சூப்பரா இருக்கு. இல்ல ஆனா எது பெஸ்ட், நான் இந்த தேர்ட் ஐட்டம் சாப்பிட்டுருக்கேன். இது வந்து எனக்காக பியூர் வெஜ். ஸோ இதோட பெஸ்ட் என்னன்னா, இது வந்து சாமையில செஞ்சுருக்காங்க. ரைஸ் மாதிரியே இருக்கு பார்க்க, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம டயட்ல இருக்கனாலும் இந்த இதில் வந்து சாப்பிடலாம். இப்போ நிறைய பேர் ரைஸ் அவாய்ட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அது சாப்பிடலாம். ஸோ இது வந்து டேஸ்ட்டுக்காக. சூப்பர். இது வந்து வெஜ் பிரியாணி மாதிரியே இருக்கு, ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. செம்ம டேஸ்டா, எனக்கு 3 பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு வந்து பெஸ்ட் எதுன்னா இதுதான், சாமை. இது சூப்பரா இருந்தது ஆக்சுவலா. ஒரு சண்டே மார்னிங்கே பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா ட்ரை திஸ் சேமியா பிரியாணி. இதுவும் சூப்பரா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. இது ஒரு டின்னர், நீங்க கேண்டில் லைட் டின்னர் மாதிரி ஃபேமிலியா பிளான் பண்ணீங்கன்னா யூ கேன் ஹேவ் திஸ். ஸோ 3மே எக்ஸலண்டா இருக்கு. பட் மை ஃபேவரட் இஸ் திஸ். உங்களுடா சேமியாவா? உனக்கு எது பிடிச்சிருக்கு? பாஸ்தாவா? ஓகே.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மை மாம் அண்ட் டேட். நான் வந்து வீடியோ என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அவங்களும் வீடியோவில் வந்து இவ்வளோ நேரம் நின்று குக் பண்ணி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறது அவங்க 2 பேருக்கு தேங்க்யூ. எங்கள் அப்பா வந்து இவ்வளோ நேரம் வீடியோலாம் வந்திருக்காரு, பட் இவ்வளோ நேரம் லாங்காக வீடியோலாம் இருந்ததில்லை. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேஜா ஆக்சுவலாக தூங்கிட்டான், அவங்க எக்ஸாம்ஸ் நடக்குது, காலையில் எழுந்துட்டான். பட் ஸ்டில் நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லி 11 o'clock வரை வெயிட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ மை பாய். அண்ட் தேங்க்யூ நிஷா. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் நான் வந்து எல்லாரும் பண்ணேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் Tubabadi, Teja, my mummy, daddy and Nisha. Bye bye, take care, love you all. Bye.